இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதால் கடும் வாக்குவாதம். ஆதார் தகவல்களை இணையதளத்தில் பகிரும்போது முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு ஆதார் ஆணையம் திடீர் எச்சரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும். மராட்டிய நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அழைப்பு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை இன்று சந்திக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ். பாஜக காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணியை அமைப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னை அம்பத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளை. மர்ம நபர்கள் துணிகரம். விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. 2018-19 ஆண்டு 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவுற்று 2வது அமர்வு கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதால் நாடாளுமன்ற பணிகள் முடங்கியது. 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் மாநிலங்களவை கூடியதும் அதிமுக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அமைதியாக இருக்குமாறு அறிவுறுத்தியும் கூச்சல் குழப்பம் நிலவியதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. श्री मानस रंजन पुनिया, मानस रंजन वेरी मच प्रताप सिंह बाजवा, प्रताप सिंह बाजवा सर, एक आपका लोग बैठे सर, एक मेजर इशू. இதேபோல் மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அத்துடன் மத்திய பாஜக அரசு மீது தெலுங்கு தேசம் கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நம்பிக்கையிட்ட தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை அளித்தனர். ஆனால் இதற்கு சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அனுமதி மறுத்ததால் அக்கட்சியின் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்க வேண்டும் என பேரவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதால் கடும் வாக்குவாதம் நிலவியது. சட்டப்பேரவையில் கடந்த 15ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்கியது. முன்னதாக கூட்டம் தொடங்கியவுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனசேகரன், ராஜாங்கம், ஜான் ஜேக்கப், கந்தசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் தேனி மாவட்டம் குரங்கணி காட்டுத்தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரம் தொடங்கி நடைபெற்றது. அப்போது காவிரி விவகாரம், விவசாயிகள் பிரச்சினை உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு மீது கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்க வேண்டும் என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், காவிரி விவகாரத்தில் இன்னும் அவகாசம் இருப்பதால் அதுவரை பொறுத்திருப்போம் என்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழகத்திற்கு சாதகமான தகவல் வரும் வரை அதிமுக எம்பிக்களின் போராட்டம் தொடரும் என ஓபிஎஸ் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குரங்கணி காட்டு தீ பற்றி தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, அனுமதி பெறாமல் மலையேற்றம் சென்றதால்தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்று விளக்கம் அளித்தார். தீ விபத்து பற்றி தகவல் தெரிந்ததும் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் துவங்கப்பட்டதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி இல்லாத இந்தியாவை உருவாக்க எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என மராட்டிய நவநிர்மான் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நவநிர்மான் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது தலைமையிலான பாரதிய ஜனதா அரசும் அளித்து வரும் தவறான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் நாடு விடுதலையடைந்த நாள் முதல் நடைபெற்றுள்ள ஊழல்களிலேயே இதுதான் மிகப்பெரும் மோசடியாக இருக்கும் என்று ராஜ் தாக்கரே குறிப்பிட்டார். மதம் மனிதனுக்கு அவசியம் என்ற போதும் அதனை வாக்கு வங்கியாக பார்க்கக்கூடாது என்று ராஜ் தாக்கரே அப்போது தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கோரி கடந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்த நரேந்திர மோடிக்கு இப்போது அதே பிரச்சாரம் சூடு திருப்பி தாக்க தொடங்கியுள்ளது. இதற்கு மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே பிள்ளையார் சுழி போட்டுள்ளார். எந்த ஒரு சேவையையும் பெறுவதற்கு ஆதார் தகவல்களை இணையதளத்தில் பகிரும்போது முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு ஆதார் ஆணையம் திடீரென எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கிக் கணக்குகள், ஓய்வூதியம், சமூக நலத் திட்டங்கள், மொபைல் போன் சேவை, சமையல் கேஸ் மானியம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களுக்கு ஆதாரை இணைப்பது அவசியம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் கூகுள் இணையதளத்திலோ மூன்றாம் தரப்பினரின் இணையதளங்களிலோ தேடினாலே பலரது ஆதார் தகவல்கள் எளிதாக கிடைப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஆதார் ஆணையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதில் பொதுமக்கள் எந்த ஒரு சேவையையும் பெறுவதற்காக இணையதளத்தில் ஆதார் எண் போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்கிற போது முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இணையதளத்தில் ஆதார் அடையாள அட்டைகளை வெளியிடுவதற்கு அல்லது பதிவிடுவதற்கு ஆதார் ஆணையம் பொறுப்பாகாது என்றும் ஆதார் ரகசிய ஆவணம் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருடைய தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவது ஆதாரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆதார் டேட்டா பேஸ் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கணவர் நடராஜனை பார்ப்பதற்காக சசிகலா பரோலில் வெளிவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பரோல் கேட்டு சிறை நிர்வாகத்தில் இன்று விண்ணப்பிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சசிகலாவின் கணவரும் புதிய பார்வை பத்திரிகையின் ஆசிரியருமான நடராஜனுக்கு கடந்த சனிக்கிழமை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து குளோபல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். நடராஜனின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செயற்கை சுவாச கருவிகள் மூலம் சிகிச்சை அளித்து வருவதாகவும் குளோபல் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நேரத்தில் நடராஜனை பார்க்க அவரது மனைவி சசிகலா பரோலில் வர அனுமதி கோரி பரப்பன அகரகாரா சிறை நிர்வாகத்தில் இன்று விண்ணப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கணவரின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி கடந்த ஆண்டு அக்டோபரில் சசிகலா பரோலில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. ஆவடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 120 சவரன் தங்க நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வில்லிவாக்கத்தில் புக் ஸ்டால் நடத்தி வருபவர் லிங்கராஜ். இவரது மகன் பிரகாஷ் அமெரிக்காவில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பிரகாஷுக்கும் முடிச்சூரைச் சேர்ந்த அபிநயா என்பவருக்கும் திருமணம் முடிந்த நிலையில் விடுமுறை முடிந்து அமெரிக்கா செல்ல நேற்று குடும்பத்துடன் விமான நிலையம் சென்றுள்ளனர். இதனை அறிந்த மர்ம நபர்கள் பிரகாஷ் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த நகையை கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். என்னுடைய இளைய மகன் பிரகாஷுக்கு 22 நாளைக்கு முன்னாடி திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணி திருமணம் நடந்தது. அவர் யுஎஸ்ஏல வெளிநாட்டில் வேலையில் இருந்தார். இப்போது நேற்று திருப்பி அவர் யுஎஸ்ஏ போகும்போது ஃப்ளைட்டு வழி அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போய் 12 மணி நைட்டு 12 மணிக்கு வழி அனுப்பிச்சிட்டு 1:55 வீட்டுக்கு வரும்போது என் வீட்டு பூட்டை உடைச்சி 3 பீரோ உடைச்சி 125 பவுன் நகை, 1,40,000 பணம், சில வெள்ளி பொருட்கள் அத்தனை திருடிட்டு போயிட்டாங்க. ஈரோடு அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்தது கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தையர்பாளையத்தில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை பெரும் சத்தத்துடன் கேஸ் சிலிண்டர் வெடித்துள்ளது. இதில் வீட்டில் இருந்த தாய் ஜெயமணி, மகள்கள் தனுஷியா, பவித்ரா ஆகிய 3 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து மூவரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இப்போது சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் கொலையா தற்கொலையா என்ற சந்தேகம் காவல்துறையினருக்கு எழுந்துள்ளது. படுக்கை அறையில் கேஸ் சிலிண்டர் இருக்கும் நிலையில் உயிரிழந்த 3 பேரின் உடல்களும் கழிவறையில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜெயமணியின் கணவர் ராஜா வயலுக்கு சென்றிருந்த நேரத்தில் மகள்களுடன் சிலிண்டரை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்காக மூவரின் உடல்களும் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தாய் மகள்கள் 3 பேரும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஊட்டச்சத்து மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கும் சத்து மாவில் மணல் கலந்துள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் அப்பநல்லூர் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்படுகிறது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் குழந்தைகளுக்கு மதிய உணவுடன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஊட்டச்சத்து மாவு வழங்கப்படும் நிலையில் அந்த ஊட்டச்சத்து மாவில் மணல் கலந்துள்ளதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அப்பநல்லூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காக கொடுக்கப்படும் ஊட்டச்சத்து மாவில் மணல் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை சாப்பிடும் குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஊட்டச்சத்து மாவு சப்ளை செய்யும் தனியார் நிறுவன நிர்வாகிகள் மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக நலத்துறை அலுவலர்களிடம் புகார் அளித்ததை அடுத்து ஊட்டச்சத்து மாவு பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இங்கே அப்பநல்லூரில் வெள்ளிக்கிழமை என் குழந்தை பால்வாடிக்கு வந்துருந்துச்சு. அதில் கொழுக்கட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த கொழுக்கட்டையில் மண் இருந்துச்சு. நான் அம்மங்குடி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் மேலாண்மை துணைத் தலைவருங்க. அந்த துணைத் தலைவங்கிற அதிகாரத்தில் அந்த குழந்தையை அந்த மாவை எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். மண் இருந்துச்சு. எதனால் மண் வருது, இல்லை ஆயா எதுவும் மண்ணோட கலந்து கொடுக்குறாங்களான்னு சந்தேகப்பட்டேன். இல்லை மாவை செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த மாவில் சத்துணவு மாவில் மணல் கலந்துருக்கு. அந்த மாவு கலந்த இதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி அப்பநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்னவே சண்டை போட்டாங்க. மேலே கல் மண் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்ன அதிகாரியா அப்படின்னு என்ன சண்டை போட்டாங்க. இல்லைங்க மேடம், இது மாதிரி இருக்குன்னு போய் எடுத்துவான்னு சொன்னாங்க. ஆனால் எடுத்துட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கல, என்னை எதுவும் சொல்லலை. நான் பார்த்துக்கிற எதுவும் நான் இல்லை, அந்த தகவல் கொடுக்க எதுவுமே சொல்லலை. சத்துணவு மாவு இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்க சத்துணவு ஸ்டாக்கெல்லாம் எடுத்துட்டு தரமானதாக நல்ல சத்து மாவு கொடுக்கணும். அதுதான் பிள்ளைங்களுக்கு நல்ல வருங்கால பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறைகளாக காண்போம். கன்னியாகுமரி அருகே அரபிக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதில் தமிழகத்தின் சில பகுதிகள் இன்னும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றில் ஏற்பட்ட வேகம் மற்றும் வேறுபாடு தென்னிந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று சில இடங்களில் மழை பெய்யலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர் ஆகிய உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையை அடுத்துள்ள கிழக்கு மருதூரில் தேமுதிக 18ஆம் ஆண்டு கொடிநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது. தேமுதிக ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் திருமால் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன், கேப்டன் மன்ற மாநில துணை செயலாளர் ராஜச்சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எல் வெங்கடேசன், தேர்தல் நேரத்தில் ஆளும் கட்சியினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என கனவு காண்பதாக குற்றம் சாட்டினார். முன்னதாக தேமுதிக கல்வெட்டை திறந்து வைத்த வெங்கடேசன் பின்னர் கழக கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சசிகலாவின் கணவர் நடராஜன் கவலைக்கிடமாக இருப்பது குறித்து டுவிட்டரில் உருக்கமான பதிவு ஒன்றை நாஞ்சில் சம்பத் வெளியிட்டுள்ளார். அதில் தேளாக கொட்டியது ஒரு செய்தி, முத்தமிழ் காக்க முந்தி வந்தவன், முல்லை வாய்க்கால் முற்றம் கண்டவன், தமிழ் ஈழ தாகம் கொண்டவன், தன்மானமுள்ள அண்ணன் மா நடராஜன் கவலைக்கிடமாக உள்ளார் என்ற தகவல் தன்னை கொத்தி தின்னுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கால மகளே, உன் காலில் மாலையாக விழுகிறேன், அண்ணன் நடராஜனை காப்பாற்று என்று சசிகலாவுக்கு பதிவிட்டுள்ளார். கேப்டன் கலைத்துறையில் 40 ஆண்டு கால சாதனை பாராட்டு விழா மற்றும் காஞ்சி வடக்கு மாவட்ட மண்டல மாநாடு குறித்து அனகை நகர தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
அனகை நகர செயலாளர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஏப்ரல் 15ஆம் தேதி படப்பை கரசங்காலில் நடைபெற இருக்கும் கேப்டனின் கலைத்துறை சாதனை மாநாடு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக விளங்க வேண்டும் என்று அனகை முருகேசன் கேட்டுக் கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பருவமழையை எதிர்பார்த்து வால்பாறை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் கவாத்து பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் 36,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் தேயிலை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த தேயிலை செடிகள் சுமார் 60 முதல் 70 ஆண்டுகள் வரை பலனளிக்கிறது. ஆண்டுதோறும் தேயிலை செடிகளில் இருந்து இலைகள் பறிக்கப்பட்டு தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேயிலை செடிகளின் பராமரிப்பில் ஒரு பகுதியாக 4 ஆண்டுக்கு ஒருமுறை தேயிலை செடிகள் கவாத்து செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையில் உள்ள ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்றது. மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் 78வது அவதார தினத்தினை முன்னிட்டு மழை வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் இந்த பூஜையின் போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது 11 சசை விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. தேர்தலில் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருப்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் என பொய் சொன்னோம் என்பது உட்பட ஏராளமான சர்ச்சைகளை தொடர்ந்து சிக்கி வருகிறார் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இந்நிலையில் திண்டுக்கல்லில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தேர்தல் களத்தில் பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்றும் அதனால் கட்சி நிறுத்தும் வேட்பாளருக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சிறைக்கு போனவர்களுக்கு கட்சி பதவி வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்கிள் வெல்ஃபேர் கமிட்டி சென்னை சார்பில் ஆல் இந்தியா இன்டர் சர்க்கிள் வாலிபால் போட்டி சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டனில் உள்ள ஜே இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சென்னை சர்க்கிள் ரமேஷ் பாபுவால் தொடங்கப்பட்ட இந்த போட்டி இன்று தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் அனைத்து கிளைகளின் வீரர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்டார். அங்குள்ள பாரதி நகரைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவருக்கும் மைத்துனர் பாலாஜிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் நேற்றிரவு மது அருந்தும் போது மீண்டும் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த போதையில் கீழே விழுந்த மூர்த்தி பலியானார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலாஜியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகையில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட தவக்கால பரிகார பவனி நடைபெற்றது. இந்த பவனி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக குருசடி திருத்தலம் வரை சென்றடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்கள் கைகளில் சிலுவைகளை ஏந்தியபடி சிலுவை பாடுகளை அறிக்கையிட்டு ஊர்வலமாக சென்றனர். இந்த தவக்கால பரிகார பவனியில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. சென்னை ஆலந்தூரில் உள்ள மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த விழா நடைபெற்றது. உணவின் மாண்பை காப்போம் என மகளிர் விழாவில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விழாவில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த விழாவிற்கு தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பின் தலைவர் அருட்தந்தை அருள்ராஜ் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மகளிர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சூரியகாந்தி மணிலா எண்ணெய் பிடியும் ஆலையை திறக்க கோரி தமிழ்நாடு இளைஞர் சங்கத்தினர் வயிற்றில் அடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலத்தில் கடந்த 1977ஆம் ஆண்டு சூரியகாந்தி மணிலா எண்ணெய் பிழியும் ஆலை தொடங்கப்பட்டது. இந்த ஆலையின் மூலம் விவசாயிகள் தங்களின் எண்ணெய் உற்பத்தி பொருட்களை லாபகரமாக விற்று வந்தனர். கடந்த 24 வருடமாக செயல்பட்டு வந்த ஆலையானது 2014ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதனால் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் செயல்படாமல் பாழானது. கோவை கணுவாய் அடுத்துள்ள திருவள்ளுவர் நகர் பகுதியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. பெரிய குதிரை, சிறிய குதிரை, புதிய குதிரை, உள்ளூர் குதிரை என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதில் மொத்தம் 100 குதிரைகள் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து இரட்டை மாட்டுவண்டி பந்தயமும் நடைபெற்றது. ரேக்லா பந்தயத்தை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்தனக்கோட்டையில் 24ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தஞ்சை, நாகை, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் மற்றும் சுழற்கோப்பைகள், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு ராமநாதபுரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன் பெய்த சாரல் மழையால் பாதாள சாக்கடை குழாயில் அடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி தெருக்கள் மற்றும் வீடுகளில் புகுந்தது. கழிவுநீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பை பயன்படுத்துவதை நிறுத்த வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் அரசு கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி சென்றனர். 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த பேரணியின் போது பொதுமக்களிடையே பிளாஸ்டிக்கால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் திருமகள் ஆய்வு மேற்கொண்டார். வசந்த மண்டபம், அனுகிரக விலாசம், பக்தர்களின் பொது உபயோக சமையற்கூடம் மற்றும் கடற்கரை பேருந்து நிலைய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி ராஜகோபால் நகரில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும் பாத்தியப்பட்ட முத்தாரம்மன் கோவிலின் 25ஆம் ஆண்டு கொடைவிழாவை முன்னிட்டு உலக நன்மை, பருவமழை செழிப்பு, தாலி பிச்சை, செல்வ செழிப்பு மற்றும் பெண்கள் முன்னேற்றம் வேண்டி பெண்கள் மட்டுமே பங்கு பெற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக முத்தாரம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கேற்றி மந்திரங்கள் ஓதி அம்மனை வழிபட்டனர். வெப்பத்தின் தாக்கம் ஆரம்பிக்கும் பங்குனி மாதத்தில் சூரிய பகவானின் கதிர்களின் தாக்கம் குறைய வேண்டி சூரிய பகவானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் ஒரே ஒரு சூரியனார் கோவில் திருவிடை மருதூர் அருகே அமைந்துள்ளது. இந்நிலையில் நல்ல மழை பெய்யவும் வெயிலின் தாக்கத்தால் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருக்கவும் சூரியன் மற்றும் இரு துணைவியார்களின் உஷாதேவி, சாயாதேவி ஆகியோருக்கு மகா அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இதனையடுத்து சுவாமி பிரகார வீதி உலா நடைபெற்றது. இதில் திருவாடுதுறை ஆதின கட்டளை அம்பலவான தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி எட்டயாபுரம் சதுரங்க கழகம் சார்பில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. 11, 15 மற்றும் 19 வயதிற்குட்பட்டோர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 110 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 5 இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சியில் உள்ள அண்ணாநகர் பகுதியில் மண்ணெண்ணெய் விநியோகிக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூட்டுறவுத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு கடந்த 3 மாதமாக மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை எனவும் 10 நாட்களாக நிலையம் பூட்டியே கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே மினி டெம்போவும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆபத்தான நிலையில் இருந்த வினித் என்பவரை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரஷ்ய அதிபராக புதின் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புதின் தொடர்ந்து 2வது முறையாக களமிறங்கினார். அவருக்கு எதிராக பவல் குருதினின், விளாடிமிர் ஜினிஸ்கோக்கை, செர்கை பாப்பூரின் உள்ளிட்ட 7 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இந்த தேர்தலுக்காக ரஷ்யாவில் 96,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குச்சீட்டு முறையில் ஓட்டுப்பதிவு நடந்தது. வாக்காளர்கள் முந்தைய தேர்தலை விட இந்த தேர்தலில் ஆர்வமாக நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டன. இதில் சுமார் 76% வாக்குகள் பெற்று புதின் அமோக வெற்றி பெற்றார். இதன் மூலம் 20 ஆண்டுகளாக ரஷ்யாவில் அதிகாரத்தில் இருந்து வரும் புதினின் ஆதிக்கம் இன்னும் நீடிக்க உள்ளது. முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் பேசிய புதின் கடந்த சில ஆண்டுகளில் செய்த சாதனைகளுக்கான அங்கீகாரம் தனது வெற்றி என்றார். தன் மீதான மக்களின் நம்பிக்கையையும் உறுதியையும் தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிவதாக புதின் தெரிவித்துள்ளார். புதினுக்கு அடுத்த இடத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பவல் குருதினின் 12% வாக்குகள் பெற்றுள்ளார். ரஷ்ய அதிபராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதின் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் நீடிப்பார். ஆனால் முறைகேடு செய்து புதின் வெற்றி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.